ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா வில்ட்ராக்ஸோட 85mm. ஸோ இது வந்து ஆர்எஃப் மவுண்ட்டுக்குள்ளே லென்ஸு. இந்த லென்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டுங்க. ஆக்சுவலாக வந்து ஆர்எஃப்க்கு வந்து 85 வந்து ரேட் அதிகம். இது வந்து பட்ஜெட்டாக இருக்கிறனால நம்ம வந்து இந்த இது வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணதுமே வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். தென் வந்து இதோட மேனுவல் கார்டு இருக்குது. ஸோ வில்ட்ராக்ஸ் AF 85mm. ஸோ இதுதான் 1.8 தாங்க ஆர்எஃப் லென்ஸு. இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸு. அதனால் வந்து இந்த லென்ஸு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும். மேனுவல் லென்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனியில் தான் நான் வாங்கினேன். பிக்சல் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, டெல்லியில் இருக்குங்க. டெல்லியிலேருந்து ஆர்டர் போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் என்னென்னா நான் இப்போயே சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 35,000 கிட்ட வரும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறதுனா பாதி அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொரியர் வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் பே பண்ணி வாங்கினேன். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கினேன். ஏன்னா இங்கே லோக்கலில் எந்த ஷாப்புமே கிடைக்கல. அதனால் வந்து நான் வந்து டெல்லியில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். உள்ளே ஓப்பன் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு நல்லா ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க லென்ஸை. ஸோ லென்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. குவாலிட்டியெல்லாம் செம்மையாக இருக்குங்க. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ வந்து மிரர்லெஸ் கேமரா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 85 கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டெல்லியிலேருந்து ஆர்டர் போட்டு வாங்குறமே பழைய லென்ஸை கொடுத்துருவாங்களோ இல்லைனா செகண்ட்ஸில் கொடுத்துருவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் பக்காவாக இருக்குது. சூப்பரான லென்ஸுங்க, நல்லா இருக்குது. ஸோ இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி இதை பற்றி ப்ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி ப்ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். ஃபோக்கஸ் ரிங் வந்து செம சாஃப்டாக இருக்குங்க. இந்த லென்ஸ் வந்து ஆர்எஃப் லென்ஸ்னால இது வந்து நம்ம வந்து டைரெக்டாகவே வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அடாப்டர் தேவையில்லை. ஸோ நீங்கள் பழைய 85 வச்சுருந்தீங்கன்னா அடாப்டர் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையில்லை, டைரெக்டாக நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்ஸுமே செம சாலிடாக இருக்குது, நல்லா லுக்லேயே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அப்பேச்சர் வந்து 1.8 தாங்க. ஸோ இதில் மேனுவல் ஃபோக்கஸும் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. பொதுவாக 85 லென்ஸ்னாலே ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் தான். இந்த லென்ஸை வந்து இது ஒரு STM லென்ஸ்னால இது வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் ஆனால் இது பக்கா ஒரு ப்ரொஃபஷ்னல் லென்ஸ் தான். ஸோ இது நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அவுட்புட் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ நான் அதை லாஸ்ட்டில் போடுறேன் என்னோடய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஷார்ப்பு, குவாலிட்டி, பொக்கே எஃபெக்ட்டு எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. ஸோ AFல ஒரு 85mm நீங்கள் தாராளமாக வில்ட்ராக்ஸில் வாங்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த லென்ஸை வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட ஐ ஆட்டோ ஃபோக்கஸு சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடுமே பயங்கரமாக இருக்குது. கலர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஃபோக்கஸ் நல்லா இருக்குது. லைட்டிங் லோ லைட்லேயும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. நல்லாவும் ஃபோக்கஸ் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். இது போக வந்து போர்ட்ரேட்டும் எடுக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நான் போர்ட்ரேட் பிக் வந்து லாஸ்ட்டில் போடுறேன். இது நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எடுத்தேன். ஸோ அதுக்குண்டான ஃபுட்டேஜ் தான் இந்த இது. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை தகவல் எதுவும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்கலாம். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா அண்ட் பை பை, see you.